ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 15 மினிட்ஸ்லேயே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர் இல்லைனா டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணணும், இல்லை ஹல்வா சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கஸ்டர்ட் ஹல்வா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 1 கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இது வெனிலா ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் பவுடர். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி பால் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக லம்ப்ஸ் இல்லாமல் அழகாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அழகாக பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நட்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் முந்திரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் நீங்கள் போடணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் எதுவும் சேர்க்காமல் ஜஸ்ட் ப்ளெயினாக ரோஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த க்ரன்ச்சி டெக்ஸ்சர் நம்மளுக்கு ஹல்வா சாப்பிடும் போது நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டர்ட் பவுடர் 1 கப் எடுக்கிறோன்னா அதில் பாதி குவான்டிட்டி சுகர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். சுகர் ஜஸ்ட் டிசால்வ் ஆனால் போதும். இதுக்கு கம்பி பதம்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் நான் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கஸ்டர்ட், இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா கைவிடாமல் பொறுமையாக கிண்டணும். இது உடனே ரெடி ஆகிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், அங்கங்கே நம்மளுக்கு கஸ்டர்ட் திக்காகிட்டே வருது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. எல்லாமே லிக்விட் ஸ்டேட்லேருந்து கொஞ்சமாக சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறியாச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நார்மல் அல்வா பண்ணுற மாதிரி இதுக்கு அதிகமான நெய் தேவைப்படாது. ஸோ இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண கீ எல்லாமே அல்வா அப்சார்ப் பண்ணி நல்லா நம்ம பேனை விட்டு அதுவே சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கலாம். திரும்பி ஒரு தடவை நம்ம கலந்து விட்டோம்னா நட்ஸ் எல்லாமே நம்ம அல்வா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த கண்டெய்னருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் இல்லைனா ஸ்கொயர் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக கீ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அல்வா சூடாக இருக்கும் போதே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான் நம்ம எந்த கண்டெய்னரில் போடுறோமோ அந்த ஷேப்புக்கு அது வரும். அதனால் போட்ட உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நல்லா அழுத்தி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பீஸுமே நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நட்ஸ் போட்டு திரும்பி அதே ஸ்பேட்சுலா வச்சு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நட்ஸ் எல்லாமே ஸ்டிக் ஆகிடும். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அப்சைட் டவுன் இது மாதிரி நம்ம கழுத்தோன்னா நம்ம அல்வா அழகாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ நம்ம கஸ்டர்ட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உடனே நம்ம செஞ்சிடலாம். ஃபெஸ்டிவல் டைமில் ஸ்வீட் செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நிறையா நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அல்வா ட்ரை பண்ணோன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இதோட டெக்ஸ்சரே பார்த்திங்கன்னா நல்லா வாப்லியாக அழகாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் இப்போ புட்டு காட்டுறேன். உள்ளேயும் பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.